அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு பல அதிரடியான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அது மட்டுமல்லாது காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்திற்குள் மறைகிறாருங்க. இது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். விரையாதிபதியான சுக்கிரன் அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேலை என்பது காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது. ஏனென்றால் அவர் மிக வலுவாக தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் தொழில் நிரந்தரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் காத்திருக்கும் அதிர்ச்சியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களுடைய விருப்பம் இந்த வேளையில் திருமண பாக்கியம் மிக சிறப்பாக கைகூட வேண்டும் என்றால் அஷ்டமத்தில் சுக்கிரனும் விரயத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் திருமண வயது வந்த ஆண் பெண் இருவருக்குமே நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சியாக கிடைக்கலாம். பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை சாதகமாக அமையுங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு அல்லது எனக்கு கடன் சார்ந்த தொல்லைகள் மட்டும் குறைந்தாலே போதும் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயம் கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும். செல்வ செழிப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டமத்தில் மறைவதால் இந்த தருணத்தில் நிச்சயம் சில விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் கூட நிறைவான உடல்நல ஆரோக்கியத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ஒன்றில் செக்யூரிட்டியாக பணியாற்றி வருகிறாருங்க. அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த வேளையில் இந்த தொழிற்சாலையின் நிர்வாகம் அவரை அழைத்து, தலைமை செக்யூரிட்டியாக இருந்தவர் அந்த பணியிலிருந்து சென்று விட்டார், உங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கலாம் என்று நினைக்கிறோம் என்று அவரிடம் கேட்க மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படுகிறது. சுக்கிரதசை ஆரம்பிக்க போகக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான நல்ல வாய்ப்பு என்று மகிழ்கிறாருங்க. ஆனால் அவரிடம் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க அவர் உண்மையை சொல்லிவிடுகிறார். தெரியாது என்று ஒப்புக்கொள்கிறாருங்க. உடனடியாக அவருக்கு அந்த வேலை வழங்கவில்லை. சரி, அந்த பதவி உயர்வு தான் கிடைக்கவில்லை என்று அவர் நினைக்கும் போது அவருடைய வேலையும் பறிபோகிறதுங்க. அப்போது அவருக்கு மிகப்பெரிய குழப்பம். சுக்கிரதிசை நடைபெறும் போது வருமானத்திற்கே வழியில்லாமல் இப்படி தடுமாற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறதே என்று எண்ணி குழம்புகிறார். உடனடியாக வேறு வழியில்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய தொழிற்சாலை ஒன்றில் உதவியாளராக பணியில் இணைகிறார். அந்த தொழிற்சாலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்காக அவர் வெகு தொலைவிற்கு அனுப்பப்படுகிறாருங்க. அந்த உபகரணங்களை பாதுகாப்பாக தொழிற்சாலையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இந்த சுற்றுவட்டார பகுதியில் இந்த உபகரணங்களை விற்பதற்கு ஆள் இல்லை. எனவே அதை ஏன் நாம் செய்யக்கூடாது என நினைக்கக்கூடிய அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையை வைத்து தள்ளுவண்டி கடை போல் சின்னதாக அந்த பாகங்களை விற்கக்கூடிய ஒரு கடையை திறக்கிறாருங்க. உதவியாளர் பணியை திறந்துவிட்டு லாபம் நிறைவாக கிடைக்கிறது. வாடகை கட்டடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். லாபம் பல மடங்கு கிடைக்க வேலையாட்களையும் அமர்த்துகிறார். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை முழுமையாக மாற்றுகிறாருங்க. நல்ல லாபம் நிறைவாக கிடைக்க இந்த பகுதிக்கே மிகப்பெரிய டீலராகவும் மாறுகிறார். அதோடு மட்டுமல்லாது சில வருடங்களில் நாம் ஏன் இந்த பாகத்தை தயாரிக்க கூடாது என்று ஒரு புதிய தொழிற்சாலையை துவங்குகிறாருங்க. இப்படி சுக்கிர திசையின் துவக்கத்தில் அவருக்கு ஏற்பட்ட சிரமம் போக போக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. அப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம் ஒன்றில் திருவிழாவிற்காக அன்னதானம் வழங்குவதற்காக நன்கொடை வசூலிக்கப்படுகிறது. இவரிடமும் வந்து கோவில் நிர்வாகிகள் கேட்க இவரும் மனம் கோணாமல் ஒரு பெரிய தொகையை அதற்காக கொடுக்கிறாருங்க. கொடுத்தவுடன் அந்த கோவில் நிர்வாகி அதற்கான ரசீதை எழுதிவிட்டு இவரிடம் கையொப்பமிடும்படி கேட்க அப்போது இவர் கையொப்பமிட தெரியாது என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாது எனக்கு எழுத படிக்கவே தெரியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க. இதை கேட்ட அந்த கோவில் நிர்வாகிகளுக்கு ஒரே ஆச்சரியம். எழுத படிக்க தெரியாத போதே இவ்வளவு பெரிய வளர்ச்சி என்றால் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா என்னெல்லாம் சாதிச்சிருப்பீங்க அப்படின்னு அவரிடம் கேட்க பெருசா ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டியா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாருங்க.
இப்படிதான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அதீத ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் சுக்கிரன். எனவே அவருடைய தசையோ புக்தியோ இந்த தருணத்தில் நடைபெறக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்குங்க. சுக்கிர தசையே எனது ஜாதகத்தில் இல்லை என்றாலும் கூட அவரது நட்பு கிரகங்களின் திசையும் தற்போது சுக்கிர புக்தியும் நடைபெற்றாலும் மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வரும். ஏனென்றால் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சாதகமாக வலம் வருவதால் பெரிய அளவில் தடைகள் ஏற்படாது. குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான சுப விரயங்களாக மாறும், முதலீடுகளாக மாற்றுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்த்தபடி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக இந்த வேளையில் சந்திக்கலாங்க. அடிக்கடி உடல்நல ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட பூரண உடல்நலத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிக அற்புதமான நல்ல வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிர்வாகத்தின் போக்கும் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் சக பங்குதாரர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகளை துணிந்து இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாம். சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் சனி பாக்கியத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளில் சந்தை நிலவரம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக அமையுங்க. மத்திய மாநில அரசின் உதவிகளும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். தங்க நகை முதலீடு போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கப் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழல்தான். ஆனால் மிக பெரிய அளவிலான தனலாபம் நிச்சயமாக உண்டு. கடன் வாங்காமலே பல பணிகளை மேற்கொள்ள முடியும். உங்களது கடின உழைப்பிற்கு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல வாய்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது ஐயப்பன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே முற்றிலுமாக தவிறுபடி ஆக்கப்பட்டு காத்திருக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக பல நல்ல நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி முதல்